ராமேஸ்வரத்தில உள்ள ராமநாத சாமி கோவிலுக்கு சாமி கும்பிட போலான்னு சொல்லி போயிருந்தேங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கடற்கரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கடற்கரைக்கு போயிருந்தேன். இங்க வந்து பெரிய மண்டபங்கள்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. இது எதுக்குன்னு பார்த்தா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை நாட்கள்ல வந்து இங்க தர்ப்பணம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுபோக இங்க கிரகங்களும் கழிக்கப்படுது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. இந்த தலத்துக்குன்னு சொல்லிட்டு பெரிய வரலாறே இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல இது ஒண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுபோக பார்த்தீங்கன்னா, ராமரின் காவியத்தின்படி, ராமரின் ஆசீர்வாதத்தோட சிவலிங்கத்தை ராமேஸ்வரத்தில தீவுல வந்து பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பர், திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் போன்ற நாயன்மார்களும் இத்தலத்த பத்தி பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதுபோக பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில 64 தீர்த்தங்கள் உள்ளன. அதில பார்த்தீங்கன்னா, 24 தீர்த்தங்கள் முக்கியமானவை அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதில நம்ம நீராடுனோம்னா, நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படிங்கிற மாரி வரலாறும் இருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டுல சேதுபதி மன்னர்களால் இந்த கட்டடத்த கட்டப்பட்டது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டடம் வந்து ரொம்ப பயங்கரமா கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. அதாவது தூண்கள்லேருந்து, ஓவியங்கள்லேருந்து, சிற்பங்கள்லேருந்து அவ்வளோ அழகா கட்டியிருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கும் காசிக்கும் பெரிய சம்மந்தமே இருக்குதுங்க. அதாவது காசியில சாமி கும்பிட்டு, ராமேஸ்வரத்தில வந்து சாமி கும்பிட்டா தான் முழுமையான பலன் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வடநாட்டுக்காரவங்கலாம் இங்க நெறைய பேரு சாமி கும்பிட வராங்க. இதில முக்கியமானவை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பகுதி மக்களும் இங்க அதிகப்படியா வந்து சாமி கும்பிட வராங்க. அதாவது கடற்கரையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ஊர் மக்களே வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த பகுதி வந்து முக்கியமான புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க.